ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஏஜான பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ ஏஜ் ஆனதுமே அன்றைக்கே வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து புளி தக்காளி எல்லாம் அதில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 கொத்து இருந்தால் போதும். நிறைய முருங்கைக்கீரை வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு 3 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தான் வரும். இதில் வந்து அந்த பழுத்த இலைகள் இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துட்டு இந்த கீரையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா உருவி எடுத்துடலாம். காம்பு இல்லாமல் உருவி எடுத்து விடுவோம். ஏன்னா அந்த குழம்பு வந்து நமக்கு சாப்பிடும்போது காம்பு எதுவுமே தட்டுப்படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து கீரை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் காமிச்சேன்லையே அந்த ஒரு 3 கொத்து அந்த அளவு இது உருவினது தான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக இருக்குது. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட போகிறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். நம்ம குழம்போட அளவு வந்து எல்லாமே கம்மியாக தான் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து அதிகமாக இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. இந்த கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 2மே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயமும் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு வத்தல் எடுத்து வச்சுக்கோ, அதையும் இதில் உடச்சி சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து சேர்க்காம சின்ன வெங்காயம் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப மெரூன் கலர்லலாம் வதங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வருவங்க அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா குழம்புக்கு புளியுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துடுங்க. இப்போது நம்ம ஏஜான பிள்ளைங்களுக்கெல்லாம் தக்காளி கூட சேர்க்காம தான் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரியே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குது. அது வந்து பழைய காலத்தில் இருந்தே நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம தான் இதை வந்து அதிகமாக எடுக்கிறதில்ல. இப்போ இருந்தாலுமே நம்ம வந்து இதை அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சா அந்த முருங்கைக்கீரையே சேர்த்துட்டேன். இதே ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் அந்த அளவு இருக்கும். இந்த தேங்காய் வந்து புதுசாக உடைச்ச தேங்காய் சேருங்க. அப்போ தான் நிறைய பால் எல்லாம் அதில் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். 10 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விடுங்க. இப்போ இதெல்லாம் தான் நம்ம அரைச்சி இந்த குழம்புல வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து வத்தல் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 2 வத்தல் சேர்த்துடுங்க. ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கீரை வந்து லைட்டாக வதங்கியிருக்கு பாருங்கள். இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அலசி இதில் சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறது எல்லாம் இல்லை. அதனால் கொஞ்சம் அளவாக தண்ணி வச்சுட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அந்த டைமில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம கொதிக்க விடுவோம். இது வந்து கொதித்து ஒரு 3, 4 நிமிஷம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நிறம் எல்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் கொஞ்சம் வற்றி வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு முட்டை அடித்து ஊற்றிவிட போகிறேன். நீங்கள் வந்து முட்டை அதிகமாக
சேர்த்துக்கிடுவீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கிடலாம். நான் வந்து இதுக்கு இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். இந்த குழம்புல வந்து நாட்டுக்கோழி முட்டை சேர்த்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா, ஏஜான பிள்ளைங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் அடிச்சு குடுப்பாங்க. இதில வந்து ஒரு 2 முட்டை கூட தாராளமா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு, அதுக்கப்புறமா அத ஆஃப் பண்ணிற வேண்டியது தான். முட்டை சேர்த்ததுமே அந்த குழம்பு வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகிரும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை முட்டை குழம்பு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.